இப்பொழுது ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவர் வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர்களுக்கு அனைவருக்கும் பொதுவாக வழங்கக்கூடிய ஒரு முறைமை என்று ஒன்று இருக்கிறது. இதை கடந்து அவர் எங்களுக்கு நெருக்கமானவர் என்று வைத்துக் கொண்டால், தங்களுக்கு நெருக்கமானவருக்கு சற்று அதிகரித்த முறைமைகளை அந்த அரசுகள் கை கொண்டதை உலகளாவிய ரீதியில் நாங்கள் எங்கும் பார்க்கலாம். ஆகவே சீனா இங்கு அனுரகுமார சினாக்கா சார்ந்து வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய வெளிப்பாடு என்னவாறு அமைந்தது சொன்னால், இவர்களை எங்களுக்கு நெருக்கமானவர்கள், இவர்களுடன் நாங்கள் மிக நெருக்கமாக பயணிக்கக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள் எங்களவர்கள் என்பதை அவருடைய எல்லா செயற்பாட்டிலும் தொடர்ந்து வெளிப்பட்டு வருவதே இந்த விஜயத்தின் பொழுது நாங்கள் எல்லா இடங்களிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாற்றங்கள் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது. இப்பொழுது இதுவரை இவர்கள் விடயத்தில் ஒரு சந்தேக கண்ணுடன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் உடைய சந்தேகத்தை இந்த விஜயத்தினுடைய ஒவ்வொரு அலகுகளும் அதிகரித்திருக்கும் என்றே நான் சொல்லுவேன். அது நான் சொன்னேன், இலங்கை தீவிலே நான் ஒவ்வொரு பதிவுகளிலும் பொழுது அவளை ஆழமாக அவதானித்து வருவதில் ஒன்றை பதிவிட்டு வருகிறேன். இவருடைய ஆட்சி முறைமைகளில் பல சீனாவுடைய ஆட்சி முறைகளை ஒத்த செயற்பாடுகள் இலங்கை தீவில் முன்னெடுப்பதற்கான பல வாய்ப்புகள் இப்பொழுதே வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது என்பதை நான் கோடிட்டு காட்டி வருகிறேன். ஆகவே அது ஒரு தொடர்ச்சியாக இங்கு நடைபெற்ற பல விடயங்களை பார்க்கின்ற பொழுது இவர்களை நீண்ட காலம், என்றால் சீனாவுக்கு ஒரு பெரும் சங்கடத்தை உருவாக்கியது ராஜபக்சகளை சீனா தன்னுடைய தம்மவர்களாகவே கருதி நகர்ந்து வந்திருக்கிறது. ஆனால் 2022 கோத்தபய ராஜபக்ச ஆட்சியிலிருந்து மேற்கத்திய துணையுடன் நீக்கப்பட்டதன் பின்னர், அதுக்கு பின்னாலும் இவர்கள் இருந்தார்கள். சீனா சற்று அடக்கிய வாசித்தது ஒரு 2 ஆண்டுகள் இலங்கை தீவு. இப்பொழுது அனுரகுமார சினாக்கா மீண்டும் ஆட்சி கட்டுக்கள் கொண்டு வரப்பட்டதன் பின்னர் சீனாவுடைய தூதருடைய விஜயங்களை பல இடங்களில் தமிழர் பகுதியிலே அதிகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய செயற்பாட்டினுடைய வீரியத்தை இலங்கை முழுமையாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் பல விடயங்களுடைய மாற்றங்களை பார்க்கலாம். அதில் இன்னொன்றையும் சொல்லுகிறேன். இப்பொழுது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்று சொன்னேன் அல்லவா, இந்தியாவுடைய செய்யப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் ஒரு மேலிழந்த வாரியாக ஏதோ செய்தவாக வேண்டும் என்றது போலான் இருந்ததை ஒழிய உள்ளடக்கம் இருக்கவில்லை. இந்திய விஜயத்தின் பொழுது குறிப்பிட்ட உள்ளடக்கங்களில் பெரிதாக இருக்கவில்லை. அதனுடைய தொடர்ச்சியை வருகின்ற காலங்களில் செய்து கொள்ளலாம். அதற்கு ஒரு விடயம் அவர்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்.